அடுத்தடுத்த நிகழ்வுகள் பல்வேறு திருப்பங்களை தரக்கூடியதாக இருக்கின்றன அரசியல் களத்தில். சென்னை பட்டினப்பாக்கத்தில் உள்ள தாவிக தலைவர் விஜயை சந்திக்க வந்த காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. விஜயை சந்திக்க வந்த காங்கிரஸ் நிர்வாகிகளை காவலாளி வெளியிலேயே தடுத்து நிறுத்தியதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் வெங்கட் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வெங்கட், என்ன காரணத்திற்காக அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது? விவரம் என்ன? தலைவருக்கு பட்டினப்பாக்கம் பெற்றக்கூடிய அலுவலகத்தில் இருக்கிறார். அவர் காண்பதற்காக காங்கிரஸ் கட்சியிலிருந்து மாமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் தற்பொழுது இந்த பட்டினப்பாக்கம் அலுவலகத்திற்கு வந்தபோது விஜயை சந்திக்க காவல்துறையினர் அனுமதி மறுத்திருப்பதால் அவர்களை வாசலில் காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி தற்பொழுது திருப்பி அனுப்பியிருக்கிறார்கள். ஆளுநரை சந்தித்ததற்கு பிறகாக நேரடியாக விஜய் ஆளுநர் மாளிகையில் இருந்து இங்கே பட்டினப்பாக்கம் இருக்கக்கூடிய அலுவலகத்துக்கு வந்தார். அப்போது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மாமன்ற உறுப்பினர் டெல்லி பாபு உள்ளிட்ட ஒரு சில காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் விஜயை சந்திப்பதற்காக இந்த பட்டினப்பாக்கம் அலுவலகத்துக்கு வருகை புரிந்தனர். அப்போது அவர்களை காவல்துறையினர் உள்ளே அனுமதிக்கவில்லை. அவர்களை ஒரு நீண்ட நேரமாக பேச்சுவார்த்தைக்கு பிறகாக மீண்டும் உள்ளே செல்லாமல் காரிலிருந்தே அவர்களை மீண்டும் வெளியே காங்கிரஸ் நிர்வாகிகளை திருப்பி அனுப்பியிருக்கிறார்கள். தேவையில்லாமல் யாரும் நிர்வாகிகள் வர வேண்டாம் எனவும் காவல்துறையினர் காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கு தெரிவித்திருக்கிறார்கள். நன்றி வெங்கட், தற்போதைய விவரங்களுக்காக. தாவேக தலைவர் விஜயை சந்திப்பதற்காக வந்த காங்கிரஸ் நிர்வாகிகளை காவலர்கள் திருப்பி அனுப்பியிருக்கிறார்கள். பட்டினப்பாக்கத்தின் கட்சி அலுவலகத்தில் இருக்கக்கூடிய தாவேக தலைவர் விஜயை சந்திப்பதற்காக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த டெல்லி பாபு உள்ளிட்ட நிர்வாகிகள் வந்திருந்த நிலையில் அவர்களை வாசலிலேயே தடுத்து திருப்பி அனுப்பியிருக்கிறார்கள் காவலாளிகள்.